வணக்கம். YBC செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அதன் மீதான பொதுமக்கள் நம்பிக்கை குறித்து தற்போது தேசிய அளவில் ஒரு புதிய விவாதம் கிளம்பியுள்ளது. இந்த விவாதத்தின் மையப்புள்ளி இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் சமீபத்தில் முன்வைத்த ஒரு கருத்து. ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு மத்திய அல்லது மாநில அரசு பதவிகள் வழங்குவது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டது இந்திய அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது மத்திய அரசின் தற்போதைய நியமன கொள்கைகளுக்கு எதிரான ஒரு மறைமுகமான ஆனால் வலுவான விமர்சனமாகவே பார்க்கப்படுகிறது. YBC செய்திகள் இந்த விவகாரத்தை ஒரு சிறப்பு பார்வையாக உங்களுக்கு முன்வைக்கிறது. பொதுவாக நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புகள் மூலமாகவே பேசுவார்கள். அரசின் நிர்வாக முடிவுகள் குறித்து வெளிப்படையாக விமர்சிப்பது மிகவும் அரிதான ஒன்றுதான். ஆனால் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் பி.ஆர். கவாய் அவர்கள் இந்த நீண்டகால மரபை மீறி மிகவும் வெளிப்படையாக ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட வட்டமேசை மாநாட்டில் அவர் இந்த முக்கிய கருத்தை முன்வைத்தார். அவர் பயன்படுத்திய நம்பிக்கையை கடுமையாக பாதிக்கும் என்ற வார்த்தைகள் ஆழ்ந்த அர்த்தம் கொண்டவையாக இருந்தது. ஒரு ஜனநாயக அமைப்பில் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமாகும். நீதிபதிகள் எவ்வித பாரபட்சமுமின்றி சுதந்திரமாக செயல்படும் தலைமை நீதிபதியின் இந்த கருத்து சட்ட வட்டாரங்களில் நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வரும் பதவிக்கு பின் பங்களா என்ற விவாதத்தை மீண்டும் உக்கிரப்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு அரசு பதவிகள் வழங்குவது ஒரு நீதிபதி தனது பதவி காலத்தில் அரசு தொடர்பான வழக்குகளில் நடுநிலையாக இருப்பதை பாதிக்கலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் இதில் அடங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகளில் ஒன்று, ஓய்வு பெறும் நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு ஒரு நல்ல பதவியை எதிர்பார்ப்பது, அவர்கள் பதவியில் இருக்கும்போது அரசுக்கு எதிரான வழக்குகளில் அரசுக்கு சாதகமாக முடிவுகளை எடுப்பதற்கு மறைமுகமாக தூண்டப்படலாம் என்பதே. கடந்த சில ஆண்டுகளாக பல உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றவுடன் ஆளுநராகவோ பல்வேறு தீர்ப்பாயங்கள் அல்லது ஆணைகளின் தலைவர்களாகவோ நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்கள் ஒவ்வொன்றுமே விமர்சனங்களை எழுப்பியுள்ளன. தலைமை நீதிபதி கவாயின் கருத்து இந்த நியமனங்கள் குறித்த பொதுவான கவலைகளை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகின் பல ஜனநாயக நாடுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்தவித அரசு பதவிகளையும் ஏற்கக்கூடாது என்ற கடுமையான விதிமுறைகள் உள்ளன. இது நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகும். இந்தியாவிலும் இத்தகைய ஒரு விதிமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே முன்வைக்கப்படுகிறது. தலைமை நீதிபதியின் இந்த கருத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான நீதித்துறை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. நமது அரசியலமைப்பு சட்டம் நீதித்துறைக்கு தனித்துவமான அதிகாரங்களையும் சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறையின் குறுக்கீடுகளிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான பாதுகாப்பையும் வழங்குகிறது. நீதித்துறை தான் அரசின் அதிகார விதிமீறல்களை தடுக்கும் இறுதி காவலனாகும். ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் வேண்டுமென்றால் நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். தலைமை நீதிபதியின் இந்த கருத்து இந்த அடிப்படை ஜனநாயக நியதியை பாதுகாப்பதற்கான ஒரு வலுவான எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது.